வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 2020 6 முதல் வரக்கூடிய பொதுவான ஜோதிட பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வேலை, தொழில், பணவரவு, குடும்பம், திருமணம், காதல், கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள், உடல் நலம் மற்றும் கடைசியாக சில பொதுவான பரிகார குறிப்புகளையும் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பலன்கள் பொதுவான ஜோதிட கண்ணோட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகம், தசை, புத்தி மற்றும் கிரக நிலைகளை பொறுத்து அனுபவங்கள் மாறுபடலாம். முதலில் கன்னிராசிக்காரர்களின் இயல்பை பற்றி பார்ப்போம். கன்னிராசியில் பிறந்தவர்கள் மிகவும் ஒழுக்கம், பொறுப்பு உணர்வு மற்றும் நேர்மையுடன் செயல்படுபவர்கள். எந்த வேலையையும் திட்டமிட்டு செய்ய விரும்புவார்கள். சிறிய விஷயங்களை கூட கவனித்து செயல்படுவது இவர்களின் சிறப்பு. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பது, எல்லாவற்றையும் முழுமையாக செய்ய வேண்டும் என்ற மனநிலை மற்றும் தேவையற்ற கவலை ஆகியவை மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆகஸ்ட் 2020 6 முதல் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலமாக இருக்கலாம். இதுவரை தாமதமாக இருந்த சில முயற்சிகள் முன்னேற தொடங்கலாம். பல மாதங்களாக எதிர்பார்த்த தகவல் அல்லது நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கலாம். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் எதிர்காலத்திற்கு பயனுள்ள தொடர்புகள் உருவாகலாம். வேலை செய்பவர்களை பொறுத்தவரை உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வேலை மாற்றம் குறித்து யோசித்து வந்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் நேர்முக தேர்வு வாய்ப்புகள் கிடைக்கலாம். இருப்பினும் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் அனைத்து விவரங்களையும் ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கலாம். குறிப்பாக ஆன்லைன் தொழில், டிஜிட்டல் சேவைகள், விற்பனை, கல்வி, மருத்துவம் மற்றும் சேவை துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் முதலீடு செய்வதற்கு முன் நிதி திட்டமிடலை சரியாக செய்ய வேண்டும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் அனைத்து ஒப்பந்தங்களையும் கவனமாக படித்த பிறகே ஒப்புதல் வழங்குவது நல்லது. பணவரவை பொறுத்தவரை வருமானம் மெதுவாக உயரக்கூடிய காலமாக இருக்கலாம். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கலாம். எனவே வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். சேமிப்பை அதிகரிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் திருப்பிச் செலுத்தும் திட்டத்துடன் செயல்படுங்கள். முதலீடு செய்ய நினைப்பவர்கள் அனுபவமுள்ள நிதி ஆலோசகரின் கருத்தை பெறுவது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் இருந்த சில சிறிய கருத்து வேறுபாடுகள் குறையலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது பொறுமையாக நடந்து கொண்டால் நல்ல புரிதல் உருவாகும். வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கலாம். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திறந்த மனதுடன் உரையாடுவது நல்ல பலனை தரலாம். தேவையற்ற சந்தேகங்கள் மற்றும் கோபத்தை தவிர்ப்பது உறவை வலுப்படுத்தும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகலாம். சிலருக்கு குடும்பத்தின் ஒத்துழைப்பும் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு இந்த காலம் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் ஒழுங்கான படிப்பு அட்டவணையை பின்பற்றுங்கள். வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு புதிய தகவல்கள் அல்லது விண்ணப்ப வாய்ப்புகள் கிடைக்கலாம். திறமையை வளர்க்கும் கூடுதல் பயிற்சிகளிலும் கவனம் செலுத்துங்கள். வெளிநாட்டு வேலை அல்லது தொழில் தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் உருவாகலாம். தேவையான ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருப்பதை உறுதிப்படுத்துங்கள். எந்த தகவலையும் சரிபார்க்காமல் பணம் செலுத்த வேண்டாம். உடல் நலத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, போதுமான தூக்கம் மற்றும் தினசரி உடற்பயிற்சி நல்ல ஆரோக்கியத்திற்கு உதவும். உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் தகுதியான மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். ஆகஸ்ட் 2020 6 முதல் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. கோபத்தில் பேசுவதை தவிர்க்கவும். சட்ட ஆவணங்கள், சொத்து ஒப்பந்தங்கள் போன்றவற்றை முழுமையாக படித்த பிறகே கையெழுத்திடுங்கள். யாருடைய பேச்சையும் உடனே நம்பி பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். உங்கள் இலக்குகளை தெளிவாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். அதிர்ஷ்ட நிறமாக பச்சை நிறம் சிலர் விரும்பி பயன்படுத்தலாம். புதன்கிழமை புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு சிலர் சிறப்பாக கருதுகின்றனர். மன அமைதிக்காக விநாயகர் அல்லது பெருமாள் வழிபாடு செய்வது பலரின் ஆன்மீக நடைமுறையாக உள்ளது. மொத்தத்தில் ஆகஸ்ட் 2020 6 முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சி, பொறுமை மற்றும் திட்டமிடலுடன் செயல்பட்டால் பல துறைகளில் முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலமாக இருக்கலாம். நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு முன் அனைத்து தகவல்களையும் ஆராய்ந்து செயல்படுங்கள். உங்கள் திறமையை நம்பி தொடர்ந்து உழைத்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இதுபோன்ற ராசிபலன், ஜோதிட தகவல்கள் மற்றும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள்.
நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.